கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தை இது. தூதன், அதாவது கேப்ரியல், மரியாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்ற வார்த்தையிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இனிமே தான் கிருபை பெற போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட் இன் த சைட் ஆஃப் காட். ஆமேன். இனிமே தான் கர்த்தர் எனக்கு கிருபை தர போகிறார் போல, அதுக்கப்புறம் இனிமே தான் நான் ஆசீர்வாதமாக வாழ போகிறேன் போல, என் வாழ்க்கையில் எல்லாம் இனிமே தான் புதிதாக மாறப்போகிறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? கிருபை கிடைத்து விட்டது. இப்போ நீங்கள்லாம் கிருபை பெற்றவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்களாம் யாரு? கிருபை பெற்றவர்கள். இப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தி, கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? 3 வார்த்தைகளை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கிருபை பெற்றவர்களின் வாழ்க்கை சவாலாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சவால்னு ஒன்று பயந்துடக்கூடாது. ஐயோ மறுபடியுமா, ஏற்கனவே ஒரே போராட்டமாக தானே இருக்குது, பாதிப்பா பிரச்சனையா, ஒரு மாதிரியாக தானே போயிட்டுருக்கு, இன்னும் சவாலா, அப்படி பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிறது சாதாரண காரியம் அல்லாது சவாலான காரியம். புரியுதா உங்களுக்கு? திருமணத்திற்கு முன்பதாக அப்படி ஒரு சம்பவம் இந்த உலக வரலாறுல நடந்தது இல்லை. இதுக்கு அப்புறமும் இன்னும் நடக்கலை, இனியும் நடக்க போகிறது இல்லை. அப்போ அந்த தூதன் அவளை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படி சொல்லும்போது, அவள் கடந்து போகும் பாதை, அவள் வாழ போகிற வாழ்க்கை சவாலான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவ கிருபையை பெற்றவர்கள் நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஆனால் பயந்துடாதீங்க. இதை போய் மம்மிகிட்ட சொல்ல முடியுமா? மம்மி கேப்ரியல் வந்தார், என்னை மீட் பண்ணார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாயின்னு சொன்னார், அதனால் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அடி பாதகத்தி, எங்கடி போயிட்டு வந்த, என்னடி சொல்கிறடி இப்படி, அப்படி தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு யோசேப்பை என்ன செஞ்சுருக்காங்க? நியமித்து வச்சுருக்கிறாங்க, பெட்ரோத்தல் பீரியடில் இருக்கிறாங்க. இப்போ ஜோசப்கிட்ட போய் இதை என்ன செய்யணும்? சொல்லணும். அவர் என்ன நினைப்பார்? ஏற்கனவே ரகசியம் வெளியே வந்துட்டு, நியூஸ் கசிஞ்சிட்டு, அவர் மனதில் யோசனை பண்ணுறார், ரகசியமாக என்ன செஞ்சிடும், தள்ளி விட்டுரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், இப்போ கேப்ரியல் மறுபடியும் அங்கே போகிறார். ஏய் மரியாதை சேர்த்துக்கொள்ள, நீ ஐயப்படாத. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சவால் தான், ஆனால் சக்ஸஸ் ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாட்ட சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க, உண்மைதான். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத உண்மைதான். நியாயப்பிரமாண விதிமுறைப்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், உண்மைதான். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதா இருந்தால் கிருபை தேவையே இல்லையே. புறக்கணிச்சிருவாங்க, வெறுத்துருவாங்க, தண்டிச்சிருவாங்க, நியாய தீர்ப்பு வந்துடும், இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் நடக்காது அப்படின்னா அதற்கு என்ன தேவையில்லை? கிருபை தேவையில்லை. அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? கிருபை இருக்குது. அதனால் வாழ்க்கை சவால் தான், ஆனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. நீ படிப்பு சவாலாக இருக்கா இல்லையா? பிள்ளைகள் படிக்க இல்லையா? அம்மா தான் படிக்கிறாங்க பெரும்பாலான வீட்டில். அப்பாவும் சில வீட்டில் சேர்ந்து என்ன செய்கிறாரு? ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி தான் நிலைமை ஓடிட்டுருக்கு. இப்போ ஏன் வயது உடையவர்கள் படித்த காலம், எனக்கு முந்தின தலைமுறையில் படித்தவங்களும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. அப்போது எனக்கு முந்தின தலைமுறையில், அதுக்கு முந்தின தலைமுறையில் கூட படித்தவங்க இருந்தால், நீங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஒன்றுமே கிடையாது. ஆளாக வந்தால் போதியா ஸ்கூலுக்கு, வீடாக வந்து என்ன செஞ்சாங்க? கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க, அப்பா நாளைக்கு காலையில் தான் 9 மணிக்கோ 10 மணிக்கோ தான் கேட்டு ஓப்பன் ஆகும். ஆனால் முந்தின நாள் ராத்திரியே ரோட்டில் என்ன நினைச்சிக்கிறாரு? இந்த முந்தி மண்ணெண்ணை வாங்குறதுக்கு கேனை வச்சுட்டு நிற்போம் பார்த்தீங்களா, தண்ணி பிடிக்கிறதுக்கு குடத்தை வச்சுட்டு நிற்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு பையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. யார்? 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசி ரூம் விட்டு வெளியே வராதவர் தான் பிள்ளை படிக்கிறதுக்காக அந்த படிப்பை அவர் மதித்து அவர் விரும்புகிற அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நடுராத்திரி 2 மணிக்கு போய் எங்கே நிற்கிறாரு?
ஐயோ கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம் போல, நமக்கு முன்னாடி 100 பேர் வந்துட்டானே, அப்போ சீக்கிரமாக வந்திருக்கணும்னு அவர் என்ன செஞ்சிருக்கார், ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்கிறார், கொஞ்சம் பிந்திட்டோம் போலடி, 100 பேர் எனக்கு முன்னாடி வந்துட்டான், 2 மணிக்கு வந்தால் நான் தான் சீக்கிரம் வந்துடுவேன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி க்யூவில் என்ன செய்யுது ஒரு கூட்டமே. நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய படிப்புலாம் எப்படி இருக்குது? அதுக்காக சவால் ரொம்ப இருக்குங்கிறதுக்காக படிக்க வைக்காமல் இருக்கிறோமா? இல்லை நம்ம பிள்ளைகள்லாம் படிக்காமல் இருக்குதா? நான் படித்தது காட்டில் என் பிள்ளை எப்படி படிக்கணும், நல்லா படிக்கணும். எனக்கு கிடைக்காத வாய்ப்பெலாம் யாருக்கு கிடைக்கணும்? என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்குறோம்ல. அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ, டியூஷன் வைக்கணுமா வச்சுருவோம், அல்லேலூயா. எக்ஸ்ட்ராவும் ஏதாவது பண்ணணுமா பண்ணிடுவோம், அல்லேலூயா. டீச்சர்கிட்ட வந்து ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா பண்ணிடுவோம், அல்லேலூயா. கொஞ்சம் அவங்கள அப்படி இப்படி கவனிக்கணுமா கவனிச்சிருவோம், எதுக்குனாலும் ரெடி. ஏன் என் பிள்ளை இந்த சவாலை கஷ்டமாக பார்த்துடக்கூடாது, இதில் பின்தங்கிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேலையில் சவால் இருக்கா இல்லையா? தொழிலில் சவால் இருக்கா இல்லையா? பிஸ்னஸில் சேலஞ்ச் இருக்கா இல்லையா? எல்லாத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் இந்த சவாலை ஒரு பெரிய பாதிப்பாக பார்க்க மாட்டீங்க. இந்த சவால் ஒரு தடையாக உங்களுக்கு என்ன செய்யாது. உங்கள் கேரியரில் இது உங்களை மேலே மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது இருக்குமே தவிர, இப்படி ஒரே சவாலாக இருக்குங்கிற அங்கலாய்ப்பை இது என்ன செய்யாது, உங்களுக்கு உண்டாக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி திருமணத்திற்கு முன்பு வயிற்றில் குழந்தையோடு வாழ்கிறதுங்கிறது சவால். திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட மனிதர் தன்னை சேர்த்து கொண்டு அது வரைக்கும் தேவ திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது சவால். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒழுங்காக ஏற்றுக்கொண்டால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம், என்னன்னாலும் என்ன செய்வாங்க, செய்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடித்த மரியாளுக்கு கிருபை உதவி செய்தது போல உங்களுக்கும் இந்த கிருபை சவால்களிலே உதவியாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, 300 முழம் நீளத்தில், 50 முழம் அகலத்தில், 30 முழம் உயரத்தில். அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தார்? என்ன படித்தார் அவர்? சிவில் இன்ஜினியரிங் படித்தாரா, மெரைன் இன்ஜினியரிங் படித்தாரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாரா, என்ன அவர் கார்பெண்டரா, அவர் ஆர்கிடெக்டா? ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் இப்போ அவர் வேலையை செய்யணும், ஆனால் சவால் தான். செஞ்சு முடித்தாரா? இன்னைக்கு கூட டைட்டானிக் முங்கிட்டு நம்ம சொல்கிறோம், அவர் செஞ்ச கப்பல் முங்கலை. 40 நாள் இரவு பகலாக மழை பெய்யுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து மதகுகள் திறக்கப்படுது, பூமியின் ஊற்று கண்களெல்லாம் திறந்துருக்கு, அவர் கப்பல் அப்படி அழகாக மிதந்துட்டு இருக்கு. 4 நாள் இருந்தாலே கிறுக்கு பிடிக்குது. என்னை வெளியே எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேங்கிங்க, கூட்டு போக மாட்டேங்கிங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மனநிலையெல்லாம் அப்படி இருக்குது. அவர் சும்மா சாதாரண ஏர் கண்டிஷன் ரூமில் என்ன செய்யலை இருக்கலை, எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லா வகையான மிருக ஜீவன்கள் பறவைகளோடு உள்ளே உட்காந்துருக்கிறார். எத்தனை நாள்? 1 வருஷம். சவால், ஆனால் சாதிச்சிட்டான் மனுஷன். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் சவால் தான், எல்லாம் சவால் தான். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் சொல்லிட்டார், உங்களுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு, உங்களை பார்க்கணுன்ட்டான். ஆண்டவரை பார்த்தா உயிரோடு இருக்க முடியுமா? சவால் தான், ஆனால் பார்க்கணுன்ட்டான். கிருபை கிடைச்சிட்டு பார்த்துட்டான். கண்மலைக்கு வா, ஒரு இடம் இருக்குது, அங்கே நெல்லு, நான் கடந்து போவேன், என் கையால் உன்னை மறைத்து கொள்கிறேன், என் பின்னாடியே நீ பார்ப்பன்ட்டார். பார்த்துட்டான். சவால் தான், பார்த்துட்டான். பாருங்களேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கிருபை பெற்றவர்களே, உங்கள் லைஃப் ஃபுல்லாக சேலஞ்ச் இருக்கலாம், சவால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. எதுவும் தடைப்படாது, இயல்பாக போயிட்டே இருக்கும் லைஃபு. எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், எதை நினச்சி நீங்கள் பாரப்பட வேண்டாம், உங்கள் கேரியரை நினச்சி நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. சவாலாக இருந்தாலும் கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால ஓடிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை சவாலாக இருக்கும். ஆமென். 2வது, கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மரியாள் மாதிரி சாதனையாளர் இந்த பூமியில் வேறு யாராவது இருக்காங்களா? அப்படி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இன்னொருத்தர் செஞ்சாங்க, அந்த ரெக்கார்டை யாராவது பிரேக் பண்ணியிருக்காங்களா? பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கிருபை பெற்றவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே சாதிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். சாதனையாளர்களாக இருப்பீர்கள்.
உங்கள் மூலமாக கர்த்தர் செய்கிறது எல்லாம் சாதனையாக தான் என்ன செய்யும் இருக்கும். யாராலும் செய்ய முடியாததாக இருக்கும், எங்கேயும் நடக்காததாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ சவால்களை நீங்கள் கடந்து வருகிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு எதாக தான் மாறும், சாதனையாக தான் மாறுமே தவிர சோதனையாக மாறாது, வேதனையாக மாறாது. உங்கள் சவால்கள் எல்லாம் எப்படி எங்கே கொண்டு போய் உங்களை விடும், சாதனைகளை தான் கொண்டு போய் விடும். நீங்கள் எல்லாம் சாதித்தவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இந்த மரியாள் இன்றைக்கும் சாதித்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அம்மா இன்றைக்கி நமக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாதனை என்ன செய்யுது, இன்றைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேறுவதில்லை, தேவ சித்தம் நிறைவேறுவதில்லை. தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடந்ததுனால இன்றைக்கி அவங்க யாராக தான் இருக்கிறாங்க, ஒரு அச்சீவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு சாதனை உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்படும். தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கும்போது அது ஒரு சாதனையாக கருதப்படும். அல்லேலூயா. நீங்கள் உடனே பயந்துடாதீங்க. சாதனையா, அதுக்கு நிறைய படிக்கணுமே, அதுக்கு நிறைய அறிவு இருக்கணுமே, அதுக்கு நிறைய அனுபவம் இருக்கணுமே, அதுக்கு நிறைய அப்படி பண்ணணுமே இப்படி பண்ணணுமே. ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜார்ஜ் முல்லர் பைபிளை 200 தடவை படிச்சிருக்கார். எத்தனை தடவை? 200 தடவை. அதில் 100 தடவை முழங்கால நின்று படித்தார். ஆமீன் சொல்லுங்கள். அது இன்றைக்கும் நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கோம், சாதனையாக பேசிகிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாருமே முழங்காலையே நின்று பைபிள் படிக்கலை, நீங்கள் முதலாக படிச்சுட்டு நீங்கள் சாதனையாளர் தானே. 40 நாள் உபவாசம், தண்ணியை மட்டும் குடிச்சு, அல்லேலூயா, 3 நேரம் சாப்பிடாம. ஐயா வழக்கமாக எனக்கு ஒரு நேரம் சாப்பிடலனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கிட்டு கையெல்லாம் என்ன செஞ்சிடும், நடுங்கிடும். பசி வந்தால் 10, ஆனால் 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன். எங்கள் பரம்பரையில் இது வரைக்கும் யாரும் இப்படி என்ன செஞ்சதில்லை, தண்ணியை மட்டும் குடிச்சு 40 நாள் என்ன செஞ்சதில்லை, உபவாசித்து ஜபித்தது இல்லை. ஆனால் நீங்கள் செய்தீங்கன்னா அது சாதனை தானே. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல். வருஷத்தில் இத்தனை முறை வேதாகமத்தை படித்த ஒரு நபர் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை. ஆனால் உங்களை கர்த்தர் அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ நீங்கள் யார்? ஏன் இதெல்லாம் பேசியிருக்குன்னா உங்கள் மேலே அந்த கிருபை இருக்குது. ஆமாம், உங்களால் முடியும். 4 மாதம் முடிஞ்சிருந்தாலும் இந்த 5ஆவது மாதம் முடிகிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஒரு சிலரால் முழு வேதாகமத்தை படித்து முடிக்க முடியும். முழங்காலையே நின்று இந்த ஆண்டு முடிவதற்குள் முழு வேதாகமத்தை உங்களால் படிக்க முடியும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை சாதனையாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு 120 ஆண்டுகள் நீதியை பிரசங்கித்து ஏதோ மரத்தை வெட்டிட்டு வர்றாரு, என்னமோ கட்டுறாரு. இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஒருத்தரும் காது கொடுத்து கேட்காமல் வாழ்ந்த காலத்தில் நோவா செய்த அத்தனை காரியமும் இன்னைக்கு சாதனையாய் பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி அவுத்துட்டு போயிட்டுனா அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா இல்லையா? ஆட்டுக்குட்டியை வளர்க்குறோம், கண்ணுக்குட்டியை வளர்க்குறோம், அது கட்டியிருந்த இடத்துலேருந்து தொழுவை விட்டு என்ன செஞ்சுட்டு ஓடி போயிட்டு திரும்ப பிடிக்கிறது எப்படி இருக்குது? ஆமாம், வீட்டில் வளர்க்குற ஒரு கோழியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைக்கணும். சாயங்காலம் அடைய வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது, அது கொக்கரக்கோன்னு கூவுதோ இல்லையோ நம்ம கொக்கோன்னு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அங்கே இங்கேயும் ஓட வேண்டியது இருக்குது. ஆனால் இவன் அவ்வளோ மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் அந்த பேழைக்குள்ளே அமைதியாக ஒன் பை ஒன்னாக மார்ச் பாஸ் பண்ணி ஏற்றி அதுக்கெல்லாம் இடத்தெல்லாம் செட்டில் பண்ணி அதுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் 1 வருஷம் ஃபுல்லாக ஆயத்தம் பண்ணி பக்காவாக அந்த பேழையை ரெடி பண்ணியிருக்கான சாதனை தானே. அல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்களை அழகாக வழி நடத்தினா அது சாதனை தானே. திக்கு வாயி மந்த நாவு, நீங்கள் என்னை கூப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி நான் இந்த வேலைக்கு சரியான ஆளே கிடையாது, தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு மனுஷனை வச்சு 30 லட்சம் பேரை ஆண்டவர் நடத்தினாரு. சாதனை தானே. அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வச்சு ஆண்டவர் செய்ய போகும் காரியங்கள் எல்லாம் எப்படி மாறப்போகுது, சாதனையாக மாறப்போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது உங்களால் நம்ப முடியுதா? நிறைய ஏண்ட வருது, அப்போ நான் தான் சாதனையாளராக மாறப்போகிறேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிலது தான் ரிசீவ் ஆகுது, சிலது ரிட்டர்ன் ஆகுது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நான் இன்னும் சாதனையாளர்னு என்ன செய்ய போகிறேன், மாறப்போகிறேன், விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்த சாதனையாளராக மாறணும். அல்லேலூயா.
கிருபை பெற்றவர்கள் சாதிப்பார்கள். உங்கள் வாழ்க்கை சாதனை நிறைந்ததாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு பரிதாபமான ஆளை உங்களை நினைக்காதீங்க. நான்லாம் என்னத்தை செஞ்சிட போகிறேன், அல்லேலூயா, அப்துல் கலாம் மாதிரி நானே ராக்கெட்டாக விட்டுருக்கேன் சாதனை படைக்கிறதுக்கு, அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பரலோகத்துக்கு போகிறது பெரிய சாதனை தான். எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? ஏங்க, இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டுடைய வருகை தாமதித்து நம்மலாம் பரலோகத்துக்கு போய் ஒருத்தரை சந்திக்கிறேன்னா நான் சொல்கிறேன், இதுவே பெரிய சாதனை. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனால் பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆமாம் பாஸ்டர், அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, அல்லேலூயா, என்ன கஷ்டம், எளிதாக வந்துட முடியாது பாஸ்டர், ஏன்னா இது இடுக்கமான வாசல். அல்லேலூயா, வழி விசாலமானது, கேட்டுக்கு போகிறது. ஆனால் கிருபை பெற்றவங்களால் மட்டும்தான் எங்கே வர முடியும். அதனால் இந்த பூமியில் ஒன்றும் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு வர்றதுக்கு அவர் சித்தத்தை செஞ்சுட்டு வந்துடுங்க. அது உங்கள் வாழ்நாள் சாதனையாக மாறட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை சவாலாக இருக்கும். கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கும். மூன்றாவது, கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை சரித்திரமாகும். ஆமென். எதா மாறும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப்ரியல் வந்தது யாருக்குமே தெரியாது. மரியாதை மீட் பண்ணும்போது அந்த அம்மா நினச்சாங்களா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு? இதெல்லாம் யாரோ எழுதுறாங்கன்னு நினச்சாங்களா? இல்லை. ஆமென். ஜோசப் அவர் தனியாக சிந்திச்சுட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ணது கேப்ரியல் சீக்கிரட்டாக தான் மீட் பண்ணார். அவருக்கு தெரியுமா பின்னாடி இதெல்லாம் சரித்திரமாக பேசப்படும், இதை மாதிரி ஒரு வரலாற்று புத்தகத்தில் அது வரும், வேத புத்தகமாக அதெல்லாம் மாறும். அவருக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. இதே மாதிரி தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் ஒன்றுமே புரியாதது மாதிரி தான் இருக்குது. எல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது மாதிரி இருக்குது, வழக்கம் போல் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் இதுதான் சரித்திரமாய் மாறப்போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு தான் சரித்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் தடம் பதித்து வருகிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, இவைகள் நிச்சயம் பதிவு செய்யப்பட்டு நாளைய சரித்திரமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டு, ஆமென், அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் தேவ திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இது ஹிஸ்டரியாக மாறிட்டு. அவர் நினச்சார், சரி ஏதோ ஒரு கனவுல தூதன் வந்து சொன்னான், சரி நம்மளால் அந்த பிள்ளைக்கு எதுக்கு கஷ்டம், சரி நமக்கு இதுதான் வச்சிருக்கு போல அப்படின்னு அவன் அன்னைக்கு நினச்சிருந்தா, அல்லேலூயா, இப்படி சரித்திரமாக மாறுன்னு அவருக்கு தெரியாமல் நினைச்சியும் போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியுது, அன்னைக்கு அவர் செஞ்சது சரித்திரம். அல்லேலூயா. திடீர்னு குடிமதிப்பு எழுதணும், அகஸ்து ராயனால் கட்டளை என்ன செய்யுது, பிறப்பிக்கப்படுகிறது. எல்லாரும் அவரவர் ஊருக்கு போகணும். இப்போ நிறை மாத கர்ப்பிணி. ஆமீன். மலைகள் சூழ்ந்த இடத்துல ஏறி இறங்கணும், நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். அது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். சத்திரத்தில் தங்குறதுக்கு இடம் இல்லை. இப்போ மாட்டு தொழுவத்தில் குழந்தையை பெற்று கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அன்றைக்கு அவர்களுக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாதது போல் இருந்தது. வலி இருந்தது, வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது. ஆனால் இதுதான் சரித்திரமாய் மாறியது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க கடந்து வருகிற வருத்தங்கள், வேதனைகள், உங்க வாழ்வில் குறுக்கிடுகிறதான துன்பங்கள், நீங்கள் அனுபவிக்கும் நிந்தைகள், அவமானங்கள் உங்க வாழ்க்கையில் நாளைக்கு இது பேசும். எப்படி பேசும்? சரித்திரமா பேசும். நீங்களா ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ், நீங்களா சரித்திர புருஷர்கள், நீங்களா சரித்திர ஸ்திரீகள். நீங்க இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ? நான் இதை 100ல் 1000% விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளெல்லாம் சரித்திர பூர்வமான நபர்களாக தான் பார்க்குறார். நம்ம லைஃபே ஹிஸ்டரி தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம். உங்கள் குடும்பத்தில் உங்களை குறித்து பேசுவாங்க. ஒரு பரிசுத்தவாட்டி இருந்தாங்க, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை இருந்தாங்க, ஒரு விசுவாசத்தில் வல்லவர் ஒருத்தர் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இப்படிலாம் தடம் பதித்து செல்லுகிறவர்கள் தான் என் வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களா யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. வரலாறுல உங்களுக்கு இடம் இருக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க மேல என்ன இருக்கு? கிருபை. கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். ஆமென். அன்னைக்கு நோவாவுக்கு தெரியாது இதெல்லாம் சரித்திரமா மாறுன்னு தெரியாது. மோசேக்கு தெரியாது இதெல்லாம் சரித்திரமா மாறுன்னு நினைச்சியாது தெரியாது. தாவீதுக்கு தெரியாது. ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் யாரா மாத்திட்டார்?
ராஜாவாக மாற்றிட்டார். வேற யாருக்காவது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கா? தாவீதுக்கு ஆண்டவர் கண்ணில் கிருபை, நிச்சயமான கிருபை அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் மேலே ஆண்டவர் வச்ச கிருபை அவனை விட்டு விலகாதுன்னாரு. அவனை மாதிரி ஆட்டு பின்னாடி போன ஒருத்தன் மறுபடி ராஜாவானதா வரலாறு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பேர் இன்னைக்கு வரலாறுல இருக்கு. ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். இன்னைக்கு ஹிஸ்டரி பேசுது. இதை மாதிரி தான் சிறியவராய் எரியவராய் வறியவராய் புழுதியில் குப்பையில் இருக்கிற நம்மை கர்த்தர் எடுத்து பிரபுக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ணினார் என்கிற சரித்திரம் நாளைக்கு பேசும். அல்லேலூயா. தலைமுறைகள் நம்மை நினைவு கூறுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பேரெல்லாம் யாருமே மறக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் பதித்து சென்ற தடம் என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கும். அது ஒருவரால் என்ன செய்ய விடாது, அழிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்கள். ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன இருக்குது? இடம் இருக்குது. சரித்திரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? இடம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற கிராமம் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால் கூட வராததான் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆமென். உங்கள் ஏரியாவை குறித்த பாப்புலாரிட்டி யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம் உங்கள் பகுதிகள் அறியப்பட போகிறது. அல்லேலூயா. உங்கள் மூலமாக தான் கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறோம். அன்றைக்கி மட்டும் கரெக்டாக அவங்க இடம் பெயர்ந்து அந்த இடத்துல வந்து டெலிவரி ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவிலே நீ மிகவும் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடத்திலிருந்து வருவார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அந்த மரியாள் மூவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த வரலாறு நடந்திருக்குமா, இந்த ப்ராஃபஸி நிறைவேறி இருந்திருக்குமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் வரலாறு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி நடக்கு, ஏன் அப்படி நடக்கு, ஏன் இது சரியில்லாமல் இருக்குது, ஏன் இது சாதகம் இல்லாமல் இருக்குது, அப்போல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் சரித்திரமாக மாறுறது தான் இப்படி நடந்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரித்திரமாக இருக்கும். சவாலாக இருக்கும், சாதனையாக இருக்கும், சரித்திரமாக இருக்கும். சரியா? அப்போ கிருபை பெற்றவர்கள் நாம் எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. இப்போ கிருபை பெற்று சவாலையும் சாதனையும் சரித்திரத்தையும் படைக்கணும்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தூதன் சொல்கிறார், பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். அவ்வளோதான். அவ்வளோ என்ன செய்யக்கூடாது? கிருபை பெற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேறு ஆளை பாருங்கள் பாஸ்டர்னு சொல்லிடக்கூடாது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது, இது நமக்கு ஒத்து வராதுன்னு நினச்சிக்கூடாது. மரியாள் வந்து அப்படி சொல்லலை. ஐ எம் சாரி, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஐ மீன் பெட்ரோத்தில் பீரியட், ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் எனக்குன்னு பேசுகிறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது, சப்போர்ட்லாம் கிடையாது. பார்த்துக்கோங்க கேப்ரியல், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பக்கத்து வீட்டில் யாரையாவது பார்த்துப்போங்க. அல்லேலூயா. ஆமாம், பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரு கல் எரியல எரிச்ச முடியாது, ஆளாளுக்கு எரிஞ்சிட்டான்னா முடிஞ்சுது நம்ம கதை. அதனால் இந்த மாதிரி சவாலெல்லாம் நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. சாதனைலாம் வேண்டாயா, இருக்கிறதே தெரியாமல் அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். நான் அப்படிலாம் அதிகமாக ஆசைலாம் படலை. அல்லேலூயா. சரித்திரமாக வேண்டவே வேண்டாம். எதுக்கு சரித்திரம்? அதுக்கு காந்தி தாத்தா இருக்கார், நேரு இருக்கிறாரு, அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். அதே ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டு போட்டு என் பேரை எதுக்கு படிக்கணும்? வேண்டாம். ஒரு வாரமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். பயப்படாத, பயப்படாத. அல்லேலூயா. மரியாளுக்கு அதான் சொல்லப்பட்டேன். அப்போ கிருபை பெற்றவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சவாலை நினச்சி என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சாதனை பண்ணணுன்னா அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது. ஆமாம், இன்றைக்கி லைட் வெளிச்சத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு காரணம். அல்லேலூயா. ஆனால் அந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு அவர் 1000 தடவை தோற்று போனார். எத்தனை தடவை? 1000 தடவை தோற்று போனார். அல்லேலூயா. அப்போ அவரை வேடிக்கையாக சொன்னாங்களா, எடிசன் ஒன்றும் பெருசாக சொல்லாதுப்பா, நீ 1000 தடவை தோற்றதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி லைட்டை கண்டுபிடிச்சிருக்கப்பா, இது ஒன்றும் பெரிய சாதனைலாம் இல்லை அப்படின்னு சொன்னான். அவர் ரொம்ப கூலாக சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பு பண்ண பார்த்தீங்களா இந்த 1000 முறை, இதெல்லாம் பாடம், நீ இப்படி பண்ணால் உனக்கு லைட்டு எரியாதுன்னு நான் உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் என் வாழ்க்கை சரித்திரம். 1000 தடவை உனக்கு நான் தோற்றவனாக இருக்கலாம், ஆனால் நான் உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கேன், இந்த மெத்தடில் நீ ட்ரை பண்ண ஃபெயிலியர் தான் உனக்கு. அதனால் இதில் ட்ரை பண்ணி நேரத்தையும் பணத்தையும் என்ன செய்யாத, வேஸ்ட் ஆகாதன்னு உலகத்துக்கு நான் சொல்லிட்டு போயிருக்கேன்னா. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஊர் உலகத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன்னாடிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயப்படாமல் இருந்து பாருங்க. உங்களுக்கு சொல்லதை கொடுத்ததை கிடைச்சதை அப்படியே நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தில் ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ உங்களை கமிட் பண்ணி நீங்கள் ஓடிட்டே இருங்க. முன் வச்ச காலை என்ன செய்யாதீங்க, பின் வைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க, குழம்பாதீங்க, நீங்களே ஏதாவது ஒரு முடிவுக்கு வராதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா சத்துரு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் பயம். பயத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடும். படித்த பிள்ளைகளுக்கு ஏன் எல்லாம் மறக்கு? பரிச்சைன்ன உடனே பப்ளிக் எக்ஸாமு படித்தது உண்மை, ராத்திரி பகலாக படித்தது உண்மை, எழுதி பார்த்தது உண்மை, சொல்லி பார்த்தது உண்மை, ஆனால் இப்போ மறந்துட்டு பிளாங்காக இருக்கு. ஒய்? பிகாஸ் ஆஃப் ஃபியர், பயம். அல்லேலூயா. எல்லாமே தெரியுது, ஆனால் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வரும்போது கிட்டுன்னு என்ன செய்யுது? கால்லாம் நடுங்குது, வாயெல்லாம் கொளருது, ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்? முன்னாடி இருக்கிற ஆட்களெல்லாம் பார்த்த உடனே பயம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மனுஷன் தராமல் இருக்கலாம், கர்த்தர் தருவார். அவர் எப்படி தரணும், யார் மூலமாக தரணும், எங்கே வச்சு தரணும், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மோசே பயந்தான். ஏன்னா எகிப்துலேருந்து ஓடி வந்தவன் மறுபடியும் எகிப்துக்கு நோ. ஏற்கனவே அவங்க என்னை கொல்றதுக்கு தேடினாங்க. இல்லைப்பா, உன்னை கொல்ல தேடினவன செத்துட்டான், நீ வா. இல்லை, நான் வரலன்னா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருந்தார், அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். வா 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 கூப்பிட்டே இருந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ தைரியமான ஆள் பார்த்தீங்களா? ஆண்டவரே பார்க்கணுன்ற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்துட்டு தைரியம் வந்துட்டு பார்த்தீங்களா? யாரை பார்த்து அவன் பயந்ததே இல்லை. அல்லேலூயா. நல்லவன். நோவாக்கு கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைச்சிது. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா? ஐ எம் சாரி அப்படி சொல்லலை. வெரி எக்ஸ்பென்சிவ் அவன் சொல்லலை. கொப்பேர் மரத்தை வெட்டுறதுக்கு மலையில் ஏறணும் சார், 500 வயசு ஆகிட்டு, ஐ எம் சாரி, ஐ எம் டூ ஓல்டு அப்படின்னு சொல்லி அவன் பேக் அடிக்கலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாம வேலை செஞ்சான். மழையை பார்த்ததில்லை. மழை வந்தால் தண்ணியில் இந்த கப்பல் மிதக்குமா மிதக்காதா? பயப்படலை. அல்லேலூயா. கீழ் பூசுகிறோம், திரும்ப தண்ணி உள்ளே வருமா வராதா? பயப்படலை. மிருக ஜீவன்களை ஏற்றணும், அது வந்து ஏறுமா ஏறாதா? அல்ல உள்ளே இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு நம்மளை ஏதாவது பண்ணிருமா? பயப்படலை. அல்லேலூயா. உள்ளே எத்தனை நாள் இருக்கணும்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் அவன் பயந்து என்ன செய்யலை? வாழலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் கெபிக்குள்ளே போனாலும் தானியேல் பயப்படலை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயப்படலை. அதனால தான் சவாலாய் இருந்த அவருடைய வாழ்க்கை சாதனையாய் மாறியது. அந்த சாதனை சரித்திரமாய் மாறியது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. யாராவது பயந்தா கூட கொஞ்சம் பயம் காட்டிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே திடனற்று போயிருக்கிற ஆளை வெள்ளனையும் இருக்கிற கொஞ்சம் வெள்ளனை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அப்படி தான், நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன், எனக்கும் ஒன்றையும் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி என்ன செய்ய, சமாளித்து தானே ஆகணும். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் கூட இருக்கிறார், ஏன் பயப்படுற? கடலில் ஏன் நடந்திருக்கான் பேதுரு? ஆமாம். அல்லேலூயா. செங்கடலுக்கு நடுவில் நடந்து போயிருக்காங்க இஸ்ரவேலர்கள். ஏன் பயப்படுற? நீ வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பார்த்துடலாம், வேலையில் என்ன வந்தாலும் பார்த்துடலாம், குடும்பத்தில் என்ன வந்தாலும் பார்த்துடலாம், ஊழியத்தில் என்ன வந்தாலும் பார்த்துடலாம். ஆமே. நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒன்றும் இல்லை. பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்று பயத்தை நீக்க ஆண்டவர்கிட்ட உதவியை கேளுங்க. வசனத்தின்படி நல்ல விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவரையே நம்பி இருக்கிறங்கிறத சொல்லி சொல்லி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். பயம் எங்கே போதுன்னே தெரியாது. ஆமேன். கிருபை பெற்றவர்களே, உங்கள் வாழ்க்கை சவாலாக இருக்கும், சாதனையாக இருக்கும், சரித்திரமாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே சவாலாக இருக்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் நிச்சயம் சாதிப்போம், சரித்திரம் படைப்போம். பயப்படாமல்
எங்களை கொண்டு நீ நிறைவேற்ற விரும்புகிற திட்டத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.